do something for somebody else, நீங்கள் வேறு ஒருவருக்கு ஏதாவது ஒன்றை செய்கிறீர்கள், and you expect them to thank you, that's a sin. அவர்கள் உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களே அது பாவம். Some of us are like that. நம்மளே ஒரு சிலர் அப்படி இருக்கிறோம். Some of us parents are like that. சில பெற்றோர்கள் நம்ம அப்படி இருக்கிறோம். Oh, why are my children not thankful to me for all that I did for them? பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்னவெல்லாம் பாடுபட்டேன், இப்பொழுது என் பிள்ளைகள் நன்றி கெட்டு விட்டார்களே. You say that is my right as a parent. பெற்றோராய் இருக்கக்கூடிய நான் அதை எதிர்பார்ப்பது எனக்கு உரிமை என்று சொல்கிறாய். Yeah, you have not yet seen that it is a sin, so it's all right for you. அது இன்னும் பாவம் என்று நீ பார்க்கவில்லை, ஆகவே உனக்கு உன்னை பொறுத்தவரை அது சரிதான். After 10 years you will discover that is also a sin. 10 ஆண்டுகள் கழித்து அப்படி எதிர்பார்ப்பதும் பாவம் என்று நீ கண்டுபிடிப்பாய். You expect thankfulness from anybody. எந்த ஒரு மனிதனிடத்திலிருந்தும் நன்றி எதிர்பார்ப்பது பாவம். I've got light on it. எனக்கு நான் வெளிச்சப்பட்டிருக்கிறேன். I'm not judging you because it may not be sin for you yet. It may be sin for you after another 10 years. இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையில் அது பாவமாக இருக்காது. 10 ஆண்டுகள் கழித்து வந்தால் அது பாவமாக இருக்கலாம். ஆகவே உங்களை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. It's like a 10th standard student studying some physics or science. 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் விஞ்ஞானம் பௌதிகம் படிக்கிறது போல. And he looks at his first standard younger brother. அவன் தன்னுடைய சின்ன தம்பி 1ஆம் கிளாஸ் படிக்கிற தம்பியை பார்க்கிறான். He says, okay, you don't know science and physics and all now. உனக்கு விஞ்ஞானமோ பௌதிகமோ இப்ப தெரியாது. There's nothing wrong in that. அதில் தவறு இல்லை. After 10 years you will understand what I am understanding now. 10 வருஷம் கழித்து நான் இப்பொழுது விளங்கிக் கொள்கிற காரியங்களை நீ விளங்கிக் கொள்வாய். So it is true in the Christian life also. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இது உண்மைதான். Don't judge other people. மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம். I have learned that through many years. அநேக ஆண்டுகளாக நான் அதை கற்றுக்கொண்டிருக்கிறேன். The mind of Christ is don't judge other people according to your standard. உங்களுடைய தரத்தை வைத்து மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய சிந்தை. Many times I say, அநேக சமயத்தில் நான் சொல்கிறேன், this is sin for me. இது எனக்கு பாவம். But it is not sin for that person. ஆனால் அந்த நபருக்கு இது பாவம் இல்லை. Because maybe he is in the first standard. ஒருவேளை அவர் 1ஆம் வகுப்பில் இருக்கலாம். How can I expect him to know what I have learned in the 10th standard? நான் 10ஆம் வகுப்பில் கற்றுக்கொண்ட காரியங்களை இவர் 1ஆம் கிளாஸிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? This is one of the biggest mistakes people make. மக்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு இதுதான். If I understand it, you must also understand it. நான் விளங்கிக் கொண்டால் நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். Supposing a 10th standard boy tells his first standard brother, 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் 1ஆம் கிளாஸ் படிக்கிற தம்பியை பார்த்து சொல்கிறான், I understand physics, you must understand it. நான் பௌதிகத்தை புரிந்து கொள்ள நீயும் புரிந்து கொள்ள வேண்டும். Then who is the fool? The first standard boy or the 10th standard boy? 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன் முட்டாளா அல்லது 10ஆம் கிளாஸ் படிக்கிறவன் முட்டாளா? 10th standard fellow is a fool. 10ஆம் கிளாஸ் படிக்கிறவன் தான் முட்டாள். How can a 10th standard boy expect a first standard boy to know what he knows? 10ஆம் வகுப்பு படிக்கிறவன் தான் அறிந்திருக்கிற காரியங்களை 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன் தெரிந்திருக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? If you understand this simple truth, இந்த எளிய சத்தியத்தை விளங்கிக் கொண்டால் you will never judge another person. ஒரு காலம் நீ மற்றவர்களை நியாயந்தீர்க்க மாட்டாய். Because you will say he is in a lower class. அவர் இன்னும் கீழான வகுப்பிலே தான் படித்துக் கொண்டிருக்கிறார். And you will not say that in pride, I am in the 10th standard. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ள மாட்டாய். That little 1 year first standard boy may one day go ahead of you in his studies. அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன் ஒரு நாளில் உங்களை ஓவர்டேக் பண்ணி கொண்டு அவன் போய் விடுவான் படிப்பிலே. So don't be proud. பெருமை அடைய வேண்டாம். We must say in humility. தாழ்மையிலே சொல்ல வேண்டும். Okay, I am older than you. I am 10 years older than you. சரி, நான் உன்னை காட்டிலும் 10 வயது மூத்தவனாக இருக்கிறேன். I joined school before you. நீ பள்ளிக்கு போவதற்கு முன்பதாகவே நான் பள்ளிக்கு போய் விட்டேன். You may be cleverer than me, but I have spent more years in the school. நீ என்னை காட்டிலும் புத்திசாலியா இருக்கலாம், ஆனால் அநேக ஆண்டுகளாக நான் பள்ளியிலே செலவழித்து விட்டேன். But we must recognize that other children have not studied as much as us. ஆனால் நம்மை போல மற்ற பிள்ளைகள் எல்லாம் படிக்கவில்லை, அந்த அளவுக்கு படிக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Some of you parents judge your children according to your standard. சில பெற்றோர்களே உங்களுடைய தரத்தை வைத்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நியாயந்தீர்க்கிறீர்கள். I am 50 years old, I know what is right. 50 வருஷம் வயது ஆகிவிட்டது, எனக்கு நல்லது கெட்டது என்ன என்று தெரியும். But your poor son or daughter are only 17 years old, how do you expect them to know what you know at 50? உங்களுடைய மகன் மகள் 16 17 வயதானாகிறது, உங்களுக்கு 50 வயதான காரியங்களிலே தெரிந்து கொண்ட காரியங்களை அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்க முடியும்? Teach them. அவர்களுக்கு போதியுங்கள். Be patient with them. அவர்களிடத்தில் பொறுமையாயிருங்கள். I remember once I was talking to a brother. ஒரு முறை ஒரு சகோதரனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். And I was telling him this is how it is. இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். Just could not understand. அவராலே விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. And I was getting very impatient with him. Some spiritual truth. ஆவிக்குரிய சத்தியத்தை விளங்க சொல்லிக் கொண்டே இருக்கேன், அவளுக்கு விளங்கவில்லை, எனக்கு பொறுமை இழந்து விடுகிறேன். And the Lord spoke to me. தேவனோடு கூட பேசினார். How many years did it take you to understand that truth? இதை விளங்கிக் கொள்வதற்கு உனக்கு எத்தனை வருஷங்கள் ஆனது? I said, Lord, it took many years. ஆண்டவரே, அநேக ஆண்டுகள் ஆனது ஆண்டவரே. And the Lord said, be patient with him, don't be in a hurry. இவனோடு கூட நீ பொறுமையா இரு, அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னார். I learned a lesson that day. அந்த நாளிலே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். That many things I preach people will not understand after one hearing. நான் பிரசங்கிக்கக்கூடிய அநேக காரியங்களை ஒரு செய்தியை கேட்டுவிட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். That's why if you have heard me for 25 years, you heard me say this many things repeated for 25 years. 25 ஆண்டுகளாக நான் பிரசங்கிக்கிறதை கேட்டிருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம். 25 ஆண்டுகளாக பல காரியங்களை மீண்டும் மீண்டுமாய் திரும்பி சொல்லி இருந்திருக்கிறேன். Why? ஏன்? Because until you are free from that sin,
You have to keep hearing it. அந்த பாவத்திலே நீங்கள் விடுதலையாகும் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க For வேண்டும். example, you have heard me say, don't backbite against others. மற்றவர்கள் மீது புறங்கூற வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறேன். Don't judge other people. மற்றவர்களை நியாயந்தீர்க்க வேண்டாம் என்று சொல்லி You have இருக்கிறேன். heard me say that for 25 years. 25 ஆண்டுகளாக நான் பிரசங்கிக்கிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். And if you keep doing that sin, then I have to preach it for the next 25 years. நீங்கள் இந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அடுத்த 25 ஆண்டுகளும் நான் மீண்டும் அதையே பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும். And not only that, அது மட்டுமல்ல, there are new people coming into our church who have not heard these things. நம்முடைய சபையிலே புது மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், இவைகளை கேட்கவில்லை. There are children growing up in our church who have not heard these things. நம்முடைய சபையிலே வளர்ந்து கொண்டு வருகிற பிள்ளைகள் உண்டு, அவர்கள் இந்த சத்தியங்களை கேட்கவில்லை. When I preached it 25 years ago, they were not born. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிரசங்கிக்கும்போது அவர்கள் பிறக்கவே இல்லை. Or some of them were 2-3 years old, they couldn't understand. அதிலே ஒரு சில 2 வயசு 3 வயசு பிள்ளைகளா இருந்தார்கள், அவர்களுக்கு விளங்க முடியாது. We need to keep saying it again and again. ஆகவே மீண்டும் மீண்டுமாய் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். It's very important to understand this. இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். There are sins in our life which we don't see. நாம் பார்க்காத சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. But if you walk with the Lord, தேவனோடு கூட நீ நடக்கும் பொழுது after 1 year you'll see it. ஒரு ஆண்டு கழித்து பார்ப்பாய்.